மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அல்லாஹ் தாலாவின் அருளின் காரணத்தினால் மீண்டும் ஒரு ஆன்மீக அமர்விலே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த அமர்வை அல்லாஹ் தாலா பொருந்திக் கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளில் மீசானுல் ஹசனாத்தில் பாரமுடையதாக ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் சென்ற வாரம் ஒரு புதிய விடயத்தை ஆரம்பம் செய்தோம். அதாவது எங்களுக்கு மத்தியிலே ஒரு ஆன்மீக வறுமை காணப்படுகிறது. அந்த ஆன்மீக வறுமையை எவ்வாறு நாங்கள் போக்கலாம், அந்த ஆன்மீக வறுமையிலிருந்து வெளியில் வந்து ஆன்மீக ரீதியாக எங்களை இவ்வாறு கட்டியெழுப்ப முடியும் என்பதை நாங்க பேசினோம். அந்த வகையில ஆன்மீகம் என்றால் என்ன என்று பார்த்தோம். அந்த ஆன்மீக வறுமையிலிருந்து வெளியே வாரதுக்கு 5 அடிப்படைகளில் நாங்கள் அல்லது 5 பரிமாணங்களில் கவனம் செலுத்தி எங்களது ஆன்மீகத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம், நோக்கினோம். அந்த வகையிலே அந்த ஆன்மீக வறுமையை போக்கி ஒரு செழிப்பான வாழ்வை வாழ்வதற்கு முதலாவது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் எங்களது மனவெழுச்சிகள், உணர்வுகள், உள்ளத்தின் நிலைமைகள் என்று கூட நாங்கள் சொல்லலாம். எங்களது உளநிலை எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் நோக்கினோம். அந்த வகையில எங்களது உளநிலை அல்லது மனவெழுச்சிகள் என்று சொல்லலாம், உணர்வுகள் என்று சொல்ல முடியும், அது நேர்மறையானதாக காணப்பட வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, திருப்தியோடு வாழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்க நோக்கினோம். அந்த வகையில்தான் அல்லாஹு தாலாவின் அடியார்கள்ட மனோநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்க நோக்கினோம். தக்குவா எவ்வகையான ஒரு மனோநிலையை உருவாக்குகிறது என்பதை நாங்கள் நோக்கினோம். இந்த அமர்வுக்கு நாங்கள் ஒரு மோட்டோவாக எடுத்திருப்பதும் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹு தாலாவை நினைவுபடுத்துவதன் மூலம் இதயங்கள், உள்ளங்கள் அமைதி அடைகிறது, ஆத்மாக்கள் அமைதி அடைகின்றது என்று நாங்கள் இந்த மோட்டோவாக எடுத்திருக்கின்றோம். காரணம், அல்லாவை நினைவு கூறுவதன் மூலம்தான் எங்களுக்கு மன அமைதி அல்லது எங்களது மனவெழுச்சிகள் நேர்மறையானதாக காணப்படும். எப்பொழுது எங்களது செயற்பாடுகளில், எங்களது சிந்தனைகளில், எங்களது நடவடிக்கைகளில் வறுமை ஏற்படுகிறது என்றால், இந்த அல்லாவை பற்றிய சிந்தனை, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், எங்களது எண்ணங்களில் ஏற்படக்கூடிய போதாமைகள் இந்த வறுமைக்கு எங்களை இட்டு செல்கிறது என்பதை நாங்க நோக்கினோம். அந்த வகையில தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவதன் மூலம், ரிக்ர் என்ற சொல் அங்கே அல்லாஹ்வோட சிந்தனையை கொண்டு வருவதன் மூலம் மன அமைதியை காண முடியும் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார். இங்கே நாங்க ஒரு விடயத்தை நோக்குவோம். ஏனென்றால் நாங்கள் தலைப்பாக பார்த்துட்டு போறதல்ல முக்கியம், இந்த மன அமைதிய உணரக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன் நாங்க தந்தோம். அதாவது நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த அமர்வுக்கு வரும்போது எங்களை சூழ இருக்கிறவர்கள், எங்களோடு வாழ்கின்றவர்கள், அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அல்லது பிள்ளையாக இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக, அவர்களை ஒரு முறை அன்பாக நாங்கள் பார்த்து விட்டு வருவது, உள்ளத்துல எந்த விதமான கசர்களும் இல்லாமல், கபடங்களும் இல்லாமல், வஞ்சகங்கள் இல்லாமல், நல்லெண்ணத்தோடு அன்பான ஒரு பார்வைய பார்ப்பதன் மூலம் இந்த மன அமைதி, மனசுல ஏற்படக்கூடிய சந்தோஷம்,
அல்லது நிறைவு, அதாவது நேர்மறையான மனவெழுச்சி என்ன என்பதை பிராக்டிக்கலாக நடைமுறை ரீதியில் அனுபவிக்கலாம் என்று நாங்கள் நோக்கிட்டு வந்தோம். நோக்குவதற்காக செய்துவிட்டு வர சொன்னோம். இதை உண்மையாக நடைமுறைப்படுத்தி இருந்தவர்கள் இந்த மன அமைதி என்னது அல்லது மனசுல வரக்கூடிய சந்தோஷம் என்னது, திருப்தி என்னது என்று புரிந்து கொள்வார்கள். அது ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி. இன்று அதை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக நோக்குவோம். இந்த மன அமைதி அல்லது சந்தோஷம் அல்லது திருப்தி, மன அமைதி என்று சொல்றது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு அம்சம். எங்கட மனசு ஒரு அமைதியான நிலைமையில நாங்க எப்ப சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமோ, எப்ப நாங்க திருப்தியாக இருக்கிறோமோ, எங்கட மனசு அமைதியாக இருக்கும். நாங்க சந்தோஷத்தை இழக்கின்ற பொழுது, திருப்தியற்ற நிலைமையில் இருக்கின்ற பொழுது, எங்களுக்கு எதுலையுமே திருப்தி இல்லை என்று இருக்கின்ற பொழுது, எங்கட மனசு அந்த நேர்மறையான உணர்வுகளை, மன நிலைமைகளை இழக்கும். அது ஒரு வகையான குற்ற உணர்வை ஏற்படுத்தும், உள்ளத்தை உறுத்தலை ஏற்படுத்தும். இவ்வாறு உறுத்தல்கள், குற்ற உணர்வுகள் வருகின்ற பொழுது மன அமைதி இழக்கப்படும். இந்த மன அமைதியை இழக்கின்ற பொழுதுதான் மன அழுத்தங்கள், மன கஷ்டங்கள், கவலைகள், இப்படி எத்தனையோ வகையான உளவியல் நிலைமைகளை சந்திப்பதற்கு நாங்க ஆளாகிறோம். இப்ப மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், இப்ப இருக்க ட்ரெண்ட் என்னன்னா, அப்படி கொஞ்சம் மன அழுத்தங்கள் வரும்போது, மன கஷ்டங்கள் வரும்பொழுது, அல்லது இந்த மன அமைதியை இழக்கின்ற பொழுது ட்ரெண்ட் என்னன்னா, கவுன்சிலரை தேடி போறது, யாருக்கிட்டையாச்சும் ஆலோசனை தேடி போறோம், அட்வைஸ் தேடி போறோம், அல்லது கவுன்சிலிங் செய்யுங்கன்னு சொல்றோம். உண்மையிலே உண்மையான நிலைமை அது அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். மனுஷனை கஷ்டத்துல தான் படைச்சிருக்கான், மனுஷனை பிரச்சனையில தான் படைச்சிருக்கான். மனுஷனுக்கு அவனை சுத்தி இருக்கிற எல்லாம் திருப்தியானதாக இருக்க மாட்டாது, அவனுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்க மாட்டாது. அவனுக்கு அந்த அவன் விரும்புகின்ற மாதிரி அமைய மாட்டாது. அவன் பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஏனென்றால் ஏற்றத்தாழ்வு உள்ள இந்த பொருளாதார நிலைமைகள், சமூக அமைப்புகள், கலாச்சாரங்கள், பல கலாச்சாரங்கள் வாழ்கின்ற சூழ்நிலைகள் எங்களுக்கு பல வகையான உறுத்தல்களை, குற்ற உணர்வுகளை, போதாமைகளை ஏற்படுத்தும். இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்க மன அமைதி இழப்பது ஒரு நியாயமான காரணங்கள் இருக்கிறது. எனவே தான் இவ்வாறான ஒரு மனோநிலைமையை சந்திப்பீங்க என்று தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். இப்ப யாருக்கு இந்த பிரச்சனைகள், யாருக்கு இந்த கஷ்டங்கள் என்றால் மனுஷனுக்கு தான். மனுஷன் என்று சொன்னா அவனுக்கு பிரச்சனைகள் இருக்கணும், கஷ்டங்கள் இருக்கணும். பிரச்சனைகள் கஷ்டங்கள் இல்லை என்று சொன்னா அவன் மனுஷனே இல்லை. இதுதான் இந்த வசனம், லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத் என்று நாங்க பார்க்கிறோம். இப்ப இந்த மன அமைதிய, சந்தோஷத்தை, திருப்தியை பெறுவது எங்க? இதைத்தான் அல்லாஹ் தஆலா ரத்தின சுருக்கமா சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுட சிந்தனையை கொண்டு வருவதன் மூலம், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் மூலம் நாங்கள் மன அமைதிய பெற முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ரைட். மன அமைதியை எங்க பெறலாம்? அல்லாஹ்வுட சிந்தனையில. அல்லாஹ்வுட சிந்தனை எப்படி கொண்டு வரலாம்? விளங்கலாம். அல்லாஹ்வுட சிந்தனைய நாங்கள் எப்படி கொண்டு வருவது? எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலாட சிந்தனையை கொண்டு வருவதற்காக அல்லாஹ் தஆலா நிறைய வழிமுறைகளை குர்ஆன்ல சொல்கின்றான். அதில் ஒரு பிரதானமான வழிமுறை தான் தொழுகை. நான் நினைக்கிறேன் உளவியல் பயிற்சி நெறிகள், பாடநெறிகள்ல கலந்து கொண்டு அல்லது அதுல பிராக்டிகல்ல ஈடுபடுகின்ற பொழுது
நான் உணர்ந்த ஒரு விஷயம்தான், அல்லாஹ் தஆலா காட்டி தந்த வழிமுறைகள்ல இருக்கிற அந்த சிகிச்சை முறைமைகள் அல்லது உளவியல் பாஷையில சொல்றேன்னா தெரப்பி. அல்லாஹ் தஆலா காட்டி நிறைய தெரப்பிகளை சொல்லி தந்திருக்கின்றான். நிறைய சிகிச்சை முறைகளை சொல்லி தந்திருக்கான். ஏண்டா அவன் சொல்றான், மனுஷன் பிரச்சனையில இருக்கிறவன். உள்ளத்தை பத்தி சொல்கின்ற பொழுது இன்னன் நஃப்ஸ் லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, உள்ளம் எப்பொழுதும் அவனுக்கு பிழையான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும். தவறு செய்யற மனோநிலையில தான் அவன் எப்பவுமே இருப்பான். பிழை செய்யற மனோநிலையில தான் இருப்பான். ஏன்னா அவன் மண்ணால் ஆனவன். மண்ணிட குணமே பிழை செய்யறதுதான். மண்ணிட குணமே பிழை செய்யறது. இப்ப அந்த மனோநிலையில இருந்து வெளியே வாழ்றதுக்கு நிறைய வழிமுறை. மனுஷனை சும்மா விட்டான் பிழை செய்வான். அப்ப அந்த பிழையில இருந்து வெளியே வரணும், அந்த உறுத்தல்கள்ல இருந்து வெளியே வரணும், அந்த கவலைகள்ல இருந்து கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வாரதுக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார். அதுல ஒரு பிரதானமான வழிமுறை தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறது தொழுகை. அல்லாஹ் தஆலா சொல்றான், அக்கிமுஸ் ஸலாத்த லிதிக்ரி. என்ன சொன்ன ஃபர்ஸ்ட்க்கு? அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் மூலம் மன அமைதி பெறுங்கள், உல அமைதி காணுங்கள். அப்ப இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், அக்கிமுஸ் ஸலாத்த, நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க. எதுக்கு? லிதிக்ரி, என்ற சிந்தனையை கொண்டு வருவதற்காக. ஏனென்றால் அவன் சிந்தனை கொண்டு வருவதன் மூலம் தான் மன அமைதி பெற முடியும். மனசுக்கு ஒரு ராகத் ஒன்று கிடைக்கும், சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். எனவே என்ன செய்யுங்க? அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல், அக்கிமுஸ் ஸலாத்த லிதிக்ரி, எந்த சிந்தனை கொண்டு வருகின்ற வகையில நீங்க தொழுங்க. இப்ப நாங்க இன்றைக்கு 5 வக்து தொழுதிருக்கோம். சுபஹ் தொழுதிருக்கோம், லொஹர் தொழுதிருக்கோம், அசர் தொழுதிருக்கோம், மக்ரிப் தொழுதிருக்கோம், இஷா தொழுதிருக்கோம். இப்ப நான் சொல்கின்ற சிந்தனையில இருந்து, கருத்துல இருந்து, எங்கட தொழுகைகள் இந்த 5 வக்தை நாங்க தொழுதிருக்கோம். 17 ரக்காத்தில் தொழுதிருக்கோம். முன்பின் சுன்னத்து, துஹா, வித்ரு, தஹஜ்ஜத் எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாம் தொழுதிருக்கோம். இந்த 5 வக்து 17 ரக்காத்தில் கட்டாயமாக தொழ வேண்டும் தொழுதிருக்கிறோம். எல்லாம் தொழுதும் தானே? இந்த தொழுகையின் மூலம் எங்களுக்கு மன அமைதி கிடைச்சிச்சா? எங்களுக்கு ஒரு ராகத் கிடைச்சிச்சா? எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சா? நாங்க தொழுததால தொழுதுட்டோம் என்ற திருப்தி அல்ல, மனசுக்கு ஒரு திருப்தி நிலைமை ஏற்பட்டுச்சா? சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். எங்கள்ல அதிகமானவர்கள் கடமையைத்தான் நிறைவேற்றோம். சுபஹ் தொழணும், கட்டில இருந்து எழும்புறதே கஷ்டம். அதான் கேட்டு இது பண்ணி, அல்லது நேரங்காலத்தோட எழும்பி ஒழு எடுத்து பள்ளிக்கு போயிட்டு தொழுது இருப்போம். ஆனால் மன அமைதி கிடைச்சிச்சா என்றால் ஏண்டா நாங்க அதிகமானவர்கள் கடமையை தான் நிறைவேற்றிருப்போம். இந்த தொழுகையின் மூலம் எங்களுக்கு திருப்தி வந்திருக்காது. ஏன்? அதெல்லாம் என்ன சொல்றேன்டா, திக்ரு, அல்லாட சிந்தனை கொண்டு வருவதற்கு மன அமைதி கிடைக்கும். அல்லாட சிந்தனை கொண்டு வருவதற்கு நீங்க தொழுவுங்க. இப்ப எங்கட தொழுகைகள் அல்லாட சிந்தனையை கொண்டு வருகின்ற வகையில அமைந்திருக்கிறதா? இதை நீங்க கேள்வி. அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டணும் என்று சொன்னால் போதுறோம். வஜ்ஜத் ஓதுறோம், ஃபாத்திஹா ஓதுறோம், சூரா ஓதுறோம், ருக்கூ செய்றோம், சுஜூத் செய்றோம், அத்தஹியாத் எல்லாம் செஞ்சோம். ஆனா அதிகமான, நான் யாரும் தொழுதது பிழைன்னு சொல்லல, அதிகமான ஆட்கள் தொழுதிருப்போம், கடமை நிறைவேற்றிருப்போம். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல, எங்களது பலரது தொழுகை தொங்கிக் கொண்டிருக்கிறது. பலரது தொழுக தொங்கிக் கொண்டிருக்கு, பலரது தொழுக அப்படியே ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது, அப்படியே மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. சிலரது தொழுகைகள் சிலருக்கு சாபம் செய்து கொண்டிருக்கு. இப்படியெல்லாம் இருக்குது. நாங்க பேசுறது டாப் நிலைமை, அதாவது தொழுவதன் மூலம் மன அமைதியை பெறுவதை பத்தி தான் நாங்க பேசுறோம். ஆனா கரண்ட்லி, அதாவது பிராக்டிக்கல்ல இப்படி பல விஷயங்களும் இருக்குது. பேசுற நானாக இருக்கலாம், கேட்கிற நீங்களாக இருக்கலாம், எங்கட தொழுகைகள் எந்த அளவு தூரம்
மன அமைதியை தரக்கூடிய தொழுகைகளாக இருக்கிறது. மிச்சம் சீரியஸா சிந்திக்க வேண்டும். 50 வயசு தாண்டி 50 வருஷமா தொழுகிறோம், 40 வருஷமா தொழுகிறோம், 30 வருஷமா தொழுகிறோம். எங்கட தொழுகைகள் எப்படி? நபி தோழர்களது தொழுகைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினால் உலை கொதிப்பது போல அவங்களோட உல கொதிப்புகள், உலை கொதிப்பது போல அவர்களது உல குமுறல்கள் அடுத்தவங்களுக்கு கேட்கக்கூடிய நிலைமை இருக்கும் சொல்லுவாங்க. அதே போல சிலர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் நபி தோழர்கள் அவர்களது கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்து வடிந்து அப்படி 2 கண்களுக்குள்ளாலே கருப்பு கோடு வந்திருக்கும். தொழ ஆரம்பிச்சா ஆளுவாங்க. சில நபி தோழர்கள் அப்படியே தலை சுத்தி விழுந்த வரலாறுகள் இருக்கிறது. ஏனென்றால் தொழுகை அவ்வளவு தாக்க முடிய ஒரு விஷயம், தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு டூல், சாதனம். ஆனா நாங்க எங்களுக்கு அதை பத்தி கவலை, எங்களோட தொழுகைகள் எங்கள தாக்கம் செலுத்தாது எத்தனை பேருக்கு கவலை இருக்குது? எங்களோட தொழுகைகள ரூஹானியத்தில் உயிரோட்டம் இல்லைன்றது நாங்க புரிஞ்சிருக்கிறோமா என்று பார்த்தால் அது கணக்கில் அதுல பழக்கப்பட்டாச்சு. எங்களுக்கு தெரியும், எங்களை சுற்றுச்சூழல்ல இருக்கிற சிலர் அது இந்த வழிமுறைகள், அதாவது என்ன சொல்லுவோம், அவங்களோட வழிபாட்டு தலங்கள்ல சில சத்தங்களை ஓசைகளை இருப்பாங்க. அந்த ஓசைகள் அது பாட்டுல போய்கொண்டே இருக்கும். கேட்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், பேசுறவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், தூங்குறவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். என்னென்ன செய்யறாங்க அதற்கு அதே மாதிரிதான் எங்களோட தொழுகைகளும் எந்த விதமான ஒரு ரூஹானி உயிரோட்டமும் இல்லாமல் எங்களது உணர்வுகளையோ சிந்தனையோ செயலையோ தாக்கம் செலுத்தாமல் ஒரு சம்பிரதாயமாக அமைந்து போய் இருக்கிறதே ஒழிய ஒரு உயிரோட்டம் காணப்படுவது. நாங்க இப்படியே இருக்கிறோம். ஏன் சந்தோஷத்தை எல்லாம் நாங்க ஒரு ஒரு மன அமைதியை தேடி ஒரு கவுன்சிலர்கிட்ட போகணும்? ஏன் மன அமைதியை தேடி இன்னத்த அட்வைஸ் பார்க்கணும்? இல்ல, ஒரு தொழுகைய அமைதியாக அழகாக ஆறுதலாக தொழுது பாருங்க. உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிலாக்ஸேஷன், அந்த மன அமைதி, ஆறுதல் எதுலையும் கிடைக்காது. எந்த கவுன்சிலராலும் தர முடியாது, எந்த தெரப்பியாலும் செய்ய முடியாத வேலையை அந்த தொழுகை செய். அப்ப இதைத்தான் சொல்றேன், அல்லாஹ் தாலா அக்கிமு ஸலாத்தல் லிக்ரி, அங்க சொன்னான் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீங்க அல்லாஹ்வோட சிந்தனை கொண்டு வந்து உங்களோட உள்ளம் அமைதியடையும் சொல்றேன். பொய்யாகாது, அல்லாஹ்வோட வார்த்தையில் ஒரு நாள் பொய்யாகாது. அதை திக்ர கொண்டு வருவதற்கு, அல்லாஹ்வோட சிந்தனை கொண்டு வருவதற்கு என்ன செய்யுங்க? அக்கிமு ஸலா. இன்னும் நிறைய விஷயம் சொன்னாங்க, மெயினா தொழுகையை பத்தி பார்ப்போம். தான் சொல்லுவாங்க, தொழுகை சீராயிட்ட மனுஷன் எல்லா செயற்பாடுகளும் சீராயிட்டது. நாங்க பார்க்கிறோம், தொழுகிறோம் போய் பேசுறோம், தொழுகிறோம் மாறு செய்யறோம், தொழுகிறோம் புறம் பேசுறோம், தொழுகிறோம் அடுத்தவங்களோட மனசை நோக்கடிக்கிறோம், தொழுதுகிட்டே எல்லா வேலையும் செய்யும். தொழுக ஒரு பக்குவத்தை கொண்டு வரும், தொழுக ஒரு மன அமைதியை கொண்டு வரும், தொழுக ஒரு முதிர்ச்சியை கொண்டு வரும், தொழுக ஒரு சிந்தனையை அறிவை கொண்டு வரும். இப்படி எத்தனையோ விஷயங்களை மனுஷனுக்கு தரக்கூடிய தான் தொழுகை. இவ்வாறான தொழுகைதான் நாங்கள் தொழுகின்ற தொழுகையா என்று ஒவ்வொருத்தர சிந்திச்சுப்பாரு. இப்ப இன்னொரு விஷயத்த சொல்றேன். இப்ப நான் இப்படியே சொன்னா புரிஞ்சு கொள்ள கஷ்டமா இருக்குன்னு இப்படி இருக்கும். எங்கட தொழுகைகள் அல்லாட சிந்தனையை கொண்டு வருவது என்று எப்படி நாங்க பார்க்கிறது? ஒன்னால அல்லாட சிந்தனையை கொண்டு வாரதுன்றது என்னன்னு இருக்குது இல்லையா? நாங்க அதை நோம்புல உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அல்லாட சிந்தனையை கொண்டு வாருன்னு அல்லாவை அல்லாட சிந்தனைகளை கொண்டு வாருன்னு சொல்றது அது என்ன? உதாரணத்துக்கு சின்ன உதாரணம், சிம்பிள் சாதாரண உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஆளை பத்தி, ஒரு பர்சனாலிட்டியை பத்தி சொல்றோம். இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் இளம் வயசுல இப்படி எல்லாம் சாதிச்சிருக்காரு, இப்படி எல்லாம் அறிவு ரீதியா சாதிச்சு, உடல் ரீதியா சாதிச்சு, வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய சிறப்பு அம்சங்களை சாதனைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு போறது என்ன நடக்கும்? எப்படியான ஆளாக இருப்பாரு? அவரை கொஞ்சம் பார்க்கணும் போன்ற ஒரு ஆர்வம், ஒரு ஏக்கம் வருமா இல்லையா?
அப்ப ஒரு சாதாரண மனிதன் சாதனைகளை பத்தி சொல்லும் போதே இப்படியான ஒரு ஆர்வமும் ஏக்கமும் தாக்கமும் வாரண்டா அகிலங்களை எல்லாம் படைச்சு பரிபாலிக்கின்ற இந்த அல்லாஹு தாலாவை பற்றி அவனை பத்தி 99 திருநாமங்களை கொண்டு விளங்கப்படுத்தி இருக்கின்றான். இப்படி ஒவ்வொரு திருநாமங்களையும் படிக்கும் போதும் எங்களுக்கு அவன் எப்படி இன்னும் பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வம் ஆசை கூடும். இந்த ஆர்வம் ஆசையெல்லாம் எப்ப கூடுண்டா அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுனா முழுக்க முழுக்க எங்கிற சிந்தனையில நிறைஞ்சிருக்கான்லாம். அவன் தனித்தவன், அவன் படைச்சிருக்கான், அவன் அழிச்சிருக்கான், அவன் கேட்டுக்கொண்டிருக்கான், பார்த்து கொண்டிருக்கான், இப்படி செஞ்சிருக்கான், எல்லாம் ஞாபகத்தை வரும். பாருங்க சூரா ஃபாத்திஹா எப்படி அமைஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரைட்? ரப்புல் ஆலமீன். அர் ரஹ்மான் என்று சொல்றோம், அர் ரஹீம் என்று சொல்றோம், மாலிகம் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு அவனை பத்தி சொல்லிட்டு ஒன்னத்தான் யாழ்லா வழங்குறோம், ஒன்னத்தான் வணங்குறோம், உனக்கிட்டத்தான் எங்களை எல்லாத்தையும் சொல்லி கேட்கிறோம். பிரார்த்திக்கிறோம். அப்ப அந்த அந்த ஆர்வம், அந்த சூரா தொழுக அமைப்பே அல்லாட சிந்தனை கொண்டு வந்து ருக்குல தஸ்பீஹ் செய்யணும், சுஜூதுல துஆ கேட்கணும். இப்படியே பல அமைப்புகளுக்கு இந்த தொழுகையில, இந்த தொழுகையே பல மணித்தியாலும் நாங்க பேச வேண்டிய தேவை இருக்கு. இப்படி தொழுகை என்ன செய்யும்ன்ற தொழுகையில ஒவ்வொரு ஈவெண்ட்டும் அதுல ஓதுகின்ற ஒவ்வொரு ஓதல்களும் அல்லாட சிந்தனையா கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அல்லாட சிந்தனை வர 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 உள்ளத்துல ஒரு வகையான ஏக்கமும் ஆவலும் ஆர்வமும் கூடி சிலருக்கு கண்ணீராக வெளியே வரும், சிலருக்கு ஒரு சின்ன ஒரு வகையான நடுக்கம் ஏற்படும், ஒரு வகையான ஏக்கம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற மற்றும் ஒரு இடத்துல இன்னமல் மூமினூன இதா ذுக்கிரல்லாஹு, விசுவாசிகளை பொறுத்தவரையில அல்லாஹு தாலாட சிந்தனை வருமாக இருந்தால், அல்லாஹு தாலாட சிந்தனை விக்ர், இதா ذுக்கிரல்லாஹு அலா பிதிக்ரில்லாஹ் அக்மு ஸலாத்த லிذிக்ரி. இங்க என்ன சொல்றோம்? இன்னமல் மூமினூன இதா ذுக்கிரல்லாஹு, அல்லாஹ்வோட சிந்தனை வந்தா வஜிலத் குலூபுஹும் வஜிலத். இப்ப நான் சொன்னது அதுதான் வஜிலத். அல்லாஹ் அல்லாஹ்வை பற்றிய ஆர்வம் கூடி அவனை காணணும், அவனை பார்க்கணும், அவனோட ஆசை, அவனை பற்றிய ஆசைகள் ஆர்வங்கள் எல்லாம் உள்ளத்துல ஒரு வகையான ஃபீலிங்ஸ், ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு கூடி கூடி உள்ளத்துல ஒரு வகையான உடம்புல ஒரு வகையான நடுக்கத்தை ஏற்படுத்தும், கண்கள்ல ஒரு கண்ணீரை கொண்டு வரும். அதை ஓதும் போது, அல்லாஹ்வை பற்றி ஓதும் போதெல்லாம் அழுக அழுகையா வரும். இதுதான் வஜிலத். அப்ப இந்த நிலைமை ஏற்படக்கூடியதாக இருந்தால், இந்த நிலைமையில தான் நாங்க தொழக்கூடியவர்களாக இருந்தால், அந்த தொழுகையிலிருந்து வெளியே வாரதே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, வெளியேறதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அல்லாவோட அப்படியே எங்களோட உள்ளம் ஒன்றரை கலந்து உணர்வு சேர்ந்து ஒரு வகையான உலகத்துல சஞ்சரித்து கொண்டு அப்படியே வெளியே வாரதுக்கு சரியான கஷ்டப்படும். அந்த கஷ்டப்பட்டு எங்க இஸ்லாம் அப்படி சொல்றது அல்ல. ரைட்? எங்க ராக்கள் அப்படித்தான் சொல்றேன், அப்படி தொழுது இஸ்லாம் டக்குண்டு அப்படியே இஸ்லாம் இஸ்லாம். எங்களோட தொழுகையில கொஞ்சம் அமைப்புகளை கொஞ்சம் பாருங்க பார்ப்போம், என்னத்துக்கோ ஒன்றுமோ செஞ்சுட்டு டக்குண்டு இந்த வெளியே வர மாதிரி அப்படி அல்ல. வெளியே வந்து சாரி கோலன் வந்துட்டு. அப்ப அந்த உணர்வு ஒன்றரை கலந்து இந்த தொழுகையிலிருந்து வர்றதுக்கு சரியான கஷ்டப்படும். எனவே அப்படி கஷ்டப்பட்டு அப்படியே ஒண்ணு கலந்த உணர்வை ஃபீலிங் உண்டு, கில்ட்டி ஃபீலிங், குற்ற உணர்வு கொண்டு வரும். உதாரணத்துக்கு நாங்க 2 பேர் பேசிக்கொண்டிருப்போம், பேசிக்கொண்டிருந்துட்டு யாருக்காவது ஒரு அலுவல் வரும்போது, சாரி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்குது அல்லது கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது, நான் போயிட்டு வாருன்னு சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரித்தான் அப்படி மிக கஷ்டப்பட்ட அந்த உணர்வுல இருந்து வெளியே வந்துன்னே
என்ன மன்னிச்சிரியா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன மன்னிச்சிரியா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன மன்னிச்சிரியா சொல்லிட்டு இப்ப அந்த தொழுகையில பெற்ற உணர்வு என்ன சொல்லும்டா, யா அன்தஸ்ஸலாம், யா அல்லாஹ், முழுமையானவன் யா அல்லாஹ், வமின்கஸ்ஸலாம், நீ செய்கின்ற செயல்கள் முழுமையானது யா அல்லாஹ், தபாரக்த அதன் ஜலால் வல்லிக்கிறான். அவனோட ஒன்றை கலந்து அனுபவிச்சுல சொன்ன உங்க தயாளத்தன், இந்த பெரும் தன்மையை கொண்டு எனக்கு அருள்பாடியா, எனக்கு கிருபை செய்யா, என் இந்த அபாரத்தை ஏற்றுக்கொள்ளியா. இப்படி அவன் உள்ள கேட்கறதுதான் அந்த துவா. அழகான முறையை சொல்லி தந்தான். அப்படியே தொடர்ந்து வர துவாக்கள். இப்படி தொழுது பாருங்க பார்ப்போம். இப்படி நாங்க தொழுது பார்க்கின்ற போது எனக்கு எந்த தெரப்பியும் தேவையில்லை, எந்த கவுன்சிலும் தேவையில்லை. இந்த தொழுகை நல்ல ஒரு கவுன்சிலர், நல்ல ஒரு தெரப்பி. மன அமைதியை, மன சந்தோஷத்தை, மன வெளிச்சிய, பாசிட்டிவ் எமோஷன்ஸை ஏற்படுத்துறதுக்குரிய பெஸ்ட் ஈவெண்டாக நான் இந்த தொழுகையை பார்க்கலாம், ஒரு டூலாக பார்க்கலாம். இந்த தொழுகை அப்படி தொழுது பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஆத்ம திருப்தி ஒன்று வரும், மன அமைதி ஒன்று வரும், சந்தோஷம் ஒன்று வரும். இதுதான் அந்த ஆன்மீக வறுமையை போக்குமைய ஒழிய சும்மா சம்பிரதாயத்துல தொழுது பார்க்கணும், திக்ரு செய்யணும், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திக்ரு குர்ஆன் பக்க கணக்குல ஓதுறோம், மனசு அமைதி அடையதில்லையே, சந்தோஷம் அடையதில்லையே. சிந்திக்கவுள்ளவா காரணம் எல்லாமே சம்பிரதாயமாக மாறி போயிருக்கு. அதனாலதான் இந்த தலைப்புல பேசணும்னு தீர்மானிச்சதே. இந்த எங்கட செயற்பாடுகள் எல்லாம் இப்படி எல்லாமே சம்பிரதாயங்களாக, சடங்குகளாக மாறி ஒரு வகையான தாக்கமில்லாத செயல்களாக மாறி. நான் கடந்த காலங்களில் ஞாபகப்படுத்திப்பேன், 30 நாட்கள் நோம்பு பிடிச்சோம். அந்த 30 நாள் பிடிச்ச நோம்புல விளைவு என்ன? வெறுமனே பசித்திருந்ததும், விழித்திருந்ததும், தாழ்த்திருந்ததும், உடம்ப குறைச்சதும் தானா? என்ன ரிசல்ட்ஸ் எடுத்தோம், என்ன விளைவுகளை பெற்றோம்? ஒரு தொழுகையிலேயே இவ்வளவு சிறப்புகள், இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்றா, ஒரு நாள் முழுக்க குடிக்கிற நோம்புல, இரவு முழுக்க நின்று வணங்குற வணக்கங்கள்ல, குர்ஆன் ஓதுறதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அல்லாஹ் தஆலா ஒன்றையும் வீணாக எங்களுக்கு விதியாக்கல்ல, சம்பிரதாயபூர்வமா செய்யணும்னு எதிர்பார்க்கல. மனுஷன் இயல்பை தெரிஞ்சவன் தான் அல்லாஹ். அல்லது கலக்க ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா. அவனுக்கு தெரியும் மனுஷன் எப்படியானவன், அவனுக்கு எது எதெல்லாம் தாக்கம் சுட்டு, எதெல்லாம் கவலைப்படுத்தும், எதெல்லாம் கண்ணீர் சுட்டு. அதுல இருந்து மனுஷன் என்ன சொல்ல, அதெல்லாம் செஞ்சுட்டு லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், பிரச்சனையில தான், கஷ்டத்துல தான் மனுஷனை படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு கவலைகளும் இருக்காது, பயம் இருக்காது. அங்கே சொல்றேன் அப்படின்னு இதைத்தான் பார்க்கிறோம். அப்ப அந்த கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் இயல்பு. அதுக்கேற்ற வகையில தான் இஸ்லாம் வழிகாட்டி கொண்டிருக்குது. அதுல இருந்து வெளியே நாங்க வாரதுக்கு நிறைய வழிகள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அதுல ஒன்றுதான் இந்த தொழுகை. நாங்க ஒவ்வொருத்தரும் பிராக்டிஸ் பண்ணோம். ஒவ்வொருத்தரும் சம்பிரதாயத்தை விட்டு விட்டு, சடங்குகளை விட்டு விட்டு, கடமைக்காக செய்யறன்றதை விட்டு விட்டு அமைதியை தேடி, திருப்தியை தேடி தொழுது பார்ப்போமே. வார கிழமை வரும் பொழுது, இப்ப இன்னைக்கு நான் தொழுகையை மட்டும் சொல்லிக் கொண்டது, ஒவ்வொரு விஷயமும் பார்க்கலாம். நாங்க இந்த சப்ஜெக்டை பார்த்து ஒவ்வொரு பிராக்டிஸா கொண்டு வருவோம். நான் நினைக்கிறேன் முதலாவது இந்த தொழுகையை நாங்க பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ரைட், அமைதியாக தொழுகிறது. தொழும் போது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு, அல்லாஹ் அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹ் கஸீரா சுப்ஹானல்லாஹி புக்ரத வாசிலா சொல்லியாச்சு. வஜ்ஜஹத்தை ஓதுறோம். வஜ்ஜஹத்தை ஓதிட்டு அல்லாஹும்ம பாஇத் பைனி பைன ஹதாயாய அல்லாஹும்ம அன்தல் மலிக் லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி. நிறைய துஆக்கள் சொல்றேன். ஏன்டா டக்குன்னு எடுத்து சொன்னோடனே ஃபாத்தியா போனோடனே அக்க சின்ன சூரா ருக்கு அப்படி அல்ல. அமைதியா தொழும். ஃபாத்தியாவுக்கு வர முந்தைய மனசை சரக்கட்டுங்க. அந்த ஃபாத்தியா தாக்கம், ஃபாத்தியா ஓதுற தாக்கம் செலுத்தணும். அப்ப அந்த மனசுக்கு அல்லாஹ் அதுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கு. நாங்க வேண்டாம் அடுத்த செஷன்ல பார்ப்போம். இந்த தாக்கம் உள்ள தொழுகை செய்யறதுக்கு என்னென்ன செய்யலாம் என்பதை நாங்க பண்ணி இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அவங்கள இந்த செட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ போன கிழமை இருந்தது அந்த நாங்க சொன்ன ப்ராக்டிஸை செஞ்சுட்டு வந்தவங்க, இந்த ப்ராக்டிஸ் எப்படி இருந்துச்சு எங்களுக்கு என்பதை நீங்க போடுங்க. எங்களுக்கு அந்த அவதானங்களை சாடுறது நல்ல. இப்ப நாங்க இந்த வாரம் என்ன செய்வோம்டா, ரூஹானியத்தாக தொழுறது, தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தொழுகையை தொழுறது.
ஒவ்வொரு தொழுகையும் அமைதியா தொழுது பார்ப்போம் என்ன செய்யுது. இப்ப நான் சொன்ன ரிசல்ட்ஸ் நீங்க தொழுகையில காண்றீங்களா? நிம்மதி, சந்தோஷம், ஆறுதல் சும்மா இல்ல, நீங்க உணருங்க, ஃபீல் பண்ணுங்க. எங்கட தொழுகைகள் உளப்பூர்வமான மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்துதா? உணர்வுகள்ல தாக்கம் செலுத்துதா? சிந்தனையில தாக்கம் செலுத்துதா என்று பார்ப்போம். பிராக்டிஸ் பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் பிராக்டிஸ் பண்ணுவோம். ரைட்? ஃபர்லான தொழுகைகளுக்கு அதாவது தஹஜத் இருக்குது, துஹா இருக்குது, இதெல்லாம் கடமையான தொழுகை, ஐங்கால தொழுகைய அழகான முறையில, அமைதியான முறையில, முறையாக பிராக்டிஸ் பண்ணும். பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன தாக்கத்தை செலுத்துது அது தொழுகை? உணர்வுகள்ல, உணர்வு ரீதியாக, செயல் ரீதியாக, சிந்தனா ரீதியாக அதை குறியுங்க. ஒவ்வொரு தொழுகையின் போதும் மன அமைதியா தொழுங்க. ஒன்றுமே செய்யலையா போயிட்டு சும்மா நாங்க அந்த சும்மா சொல்றேன் சும்மா அப்படி இல்லை. இது ஒவ்வொருத்தருக்கும் தேவை. நாங்க உளப்பூர்வமாக உண்மையாக இருக்கும். ஒரு தாள் ஒன்று, கொப்பி ஒன்று வச்சுக்கோங்க. இன்னைக்கு டேட்டை போட்டுக்கோங்க. 8ஆம் தேதி, ரைட்? அதாவது 9ஆம் தேதி. நாளைக்கு 8ஆம் தேதினா, அப்ப 8ஆம் தேதி சுபகு தொழுகை. அமைதியா தொழுங்க. தொழுதுட்டு அது என்ன ஃபீலிங்ஸை கொண்டு வந்துச்சு, நீங்க என்ன உணர்றீங்க, அந்த உங்களோட ஃபீலிங்ஸை எழுதுங்க. ரைட்? லுஹர தொழுங்க. அப்படியே பிராக்டிஸ் பண்ணி அப்ப என்ன உணர்றீங்க, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. வார கிளாஸ் இஷா தொழுதுதான் வருவீங்க. கிட்டத்தட்ட ஒரு கிழமை தொழுகையை உயிரோட்டமாக பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து உங்களோட அனுபவங்களை, உங்களோட அந்த பிராக்டிஸ்கள் என்ன அனுபவத்தை ஏற்படுத்திச்சா, என்ன உணர்வு தெரிஞ்சு, மனநிலை என்ன தாக்கம் செலுத்திச்சு என்றதை அடையாளப்படுத்திக்கிட்டு வராங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த தாக்கமுடைய தொழுகையாக இருந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லாட்டி தாக்கமுடைய முறையில தொழுகை தாக்கம் செலுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்க எப்படி தொழ வேண்டும் என்பதை பார்க்கிறது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதோட இந்த பகுதியை முடிச்சிட்டு 2வது பகுதி போவோம். நான் சொன்ன வறுமை, ஆன்மீக வறுமையை போக்குறதுக்கு 5 பிளேஸ் இருக்குது, அடிப்படைகள் இருக்குது. அதுல முதலாவது விஷயத்துல தான் நாங்க இருக்கோம். போன கிழமை சொன்னோம், இந்த முறை சொல்றோம். பாசிட்டிவ் எமோஷன்ஸ், மன மகிழ்ச்சி, அதாவது நேர்மறையான மன வெளிச்சிகள் உள நிலைமைகளை ஏற்படுத்துறது என்று. அப்ப நேர்மறையான உள நிலைமைகளை ஏற்படுத்துறதுக்கு, திருப்தியை கொண்டு வருவதற்கு, மன அமைதியை கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம்? ஒன்னாவது ஒரு டூலை நாங்க இன்னைக்கு பார்த்திருக்கோம், தொழுகை. இந்த தொழுகையை சிறப்பாக நன்றாக நிறைவேற்றுவதன் மூலம் என்ன அனுபவத்தை பெறுறோம் என்றதை எடுத்துக்கொண்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் வாரம் அந்த உயிரோட்டமான தொழுகையை எவ்வாறு தொழ முடியும் என்பதை நோக்கிட்டு இந்த அடிப்படை விட்டு அடுத்த 2வது பகுதிக்கு போகலாம் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நாங்க முடிச்சுக்கொள்வோம்.